கைஸ் இன்னைக்கு நம்ம ஹாஸ்டல் பூம்பாறையில தான் இருக்கோம். நம்ம எடுத்திருக்க ரூம் பார்த்தீங்கன்னா பிரீமியம் ரூம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹமாக் கூட இருக்கு. ஸோ இந்த ரூம்ல என்னெல்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் கோடை ரோட் ரயில்வே ஸ்டேஷன், பழனி ரயில்வே ஸ்டேஷன் ஆர் மதுரை ஏர்போர்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்தே டைரக்ட் கேப் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்துடலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்கன்னா அங்கேருந்து கூட நீங்கள் டைரக்ட் கேப் புக் பண்ணி இந்த பிளேஸை ரீச் பண்ணலாம். பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ப்ரைவேட் கேப் புக் பண்ணுறதுனால அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையராக தான் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு வந்து சீப்பாக இந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூம்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்கள் வெறும் 22 rupees கொடுத்து ரீச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அங்கேருந்து நீங்கள் இந்த ஹோட்டலில் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஷேர்டு கேபோ அப்படி இல்லைன்னா 4 kilometers வாக் பண்ணியோ ரீச் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா உங்ககிட்ட ப்ரைவேட் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா இந்த பிளேஸை ரீச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் வந்து என்னோட காரில் தான் வந்து இந்த பிளேஸ்க்கு வந்திருந்தேன். நான் இந்த ஹோட்டலில் ஆன்லைனில் புக் பண்ண உடனே எனக்கு ஒரு மெசேஜ் நோட் அவங்க கிட்டேருந்து வந்துருந்துச்சு. அது என்னன்னா லாஸ்ட் 4 kilometer ஸ்ட்ரெச் இந்த ஹோட்டலை ரீச் பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து ரோட்ஸே இருக்காது, பிளஸ் பம்பியா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னன்னா ரொம்ப குண்டும் குழியமா இருக்கும்னு போட்டிருந்தாங்க. நான் போகும்போது அப்படிதான் இருந்துச்சு. பட் அந்த பிளேஸை ரீச் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப டஃபா இல்லை. மேபி மழை பெஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நீங்க பார்த்து பொறுமையா ஓட்டினீங்கன்னா நீங்க ஈஸியாவே இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்க்கிங் பற்றி சொல்லணும்னா இங்கே ஆம்பிள் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. இந்த ஸ்லோப்பில் ஏற்றுனீங்கனாலே வந்து இங்கேயே ஒரு 4 to 5 cars கிட்ட நிப்பாட்டலாம். அப்படி இல்லைனா கூட அந்த ரோட் சைடில் வந்து நிறைய கார்ஸ் பார்க் பண்ணலாம். இங்கே வந்து ஹெவி டிராஃபிக்கோ இல்லை ஃப்ரீக்வெண்ட் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸோ இருக்க போகிறது இல்லை. ஸோ பார்க்கிங் பற்றி பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் செக்இன் ப்ராசஸ் பற்றி சொல்கிறேன். நம்ம யூஸ்வலாக ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ண போனால் நம்மளோட வேலிட் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நம்ம கிட்ட கொடுத்துட்டு நமக்கான கீஸ் கொடுத்துருவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப் செக்இன்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ளைட்ல போற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க QR கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்புறம் நம்மளோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரூஃப் அட்டாச் பண்ணலான்னு பார்த்தா அதுல வந்து நம்மளோட ஆதார் கார்டுனா அதோட ஃப்ரண்ட்டை ஒரு இமேஜாவும் பேக்கை ஒரு இமேஜாவும் அட்டாச் பண்ணி அதெல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளை வந்து செக்இன் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ரூமுக்கு அலோவ் பண்றாங்க. நம்மளே வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு இந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணா இவங்க இவ்வளோ ப்ராசஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் விடுறது மட்டும் கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சு. எங்களோட பேக்ஸை அவங்களே வந்து கேரி பண்ணி எங்கள் ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பட் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் ப்ரைவேட் ரூம் புக் பண்ணதுனால மட்டும்தான் வந்து அவங்க பேக்ஸ் கேரி பண்ணாங்க. இதே நீங்கள் டாம்லாம் புக் பண்ணால் அவங்க உங்கள் பேக் கேரி பண்ண மாட்டாங்க, நீங்களே தான் உங்கள் பேக்ஸை எடுத்துகிட்டு போகணும். இங்கே ப்ரீமியம் ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. ஒரு மினி ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி நாங்கள் போனோம் மேலே. இங்கே வைஃபை பற்றி சொல்லணும்னா ப்ராப்ளமே இல்லை. வைஃபை எல்லா ஏரியாஸ்லையுமே இருந்துச்சு. எங்களுக்கு ரிசப்ஷனில் கிடச்சிது. ப்ரீமியம் ரூம் போனால் அங்கே இருந்துச்சு. டாம் கிட்ட வந்து நின்னாலும் இருந்துச்சு. இவங்க வந்து காமன் ஏரியா ஒன்று வச்சுருந்தாங்க, அங்கேயுமே ஒர்க் ஆச்சு. ஸோ வைஃபை ப்ராப்ளமே கிடையாது. நெக்ஸ்ட் மொபைல் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் ஏர்டெல் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஃபுல் டவர் இருந்துச்சு. இவங்க செக்இன் டைம் 1 PM-க்கும் செக் அவுட் டைம் 10 AM-ம் வச்சுருக்காங்க. நாங்கள் செக்இன் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். அது என்னன்றதை நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் சொல்கிறேன். உள்ள வாங்க கைஸ். ஸோ என்ட்ரு ஆனவொன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மேபி நீங்கள் உங்கள் ஸ்லிப்பர்ஸ் பேக்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம் நீங்கள். அண்ட் உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட வந்து ஹேங் பண்ணுறதுக்கு இங்கே ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ட்ரு ஆனவொன்னே ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு பாத்ரூம். ஸோ பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கு. ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஸோ இதில் வந்து உங்கள் பாடி வாஷ் ஷாம்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து சோப்போ இல்லை வந்து ப்ரஷ்ஷோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எதுவும் வைக்கல. ஸோ இங்கே இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெட்ரூம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டைனிங் ஏரியா அந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாவ், பெட் வந்து நல்லா குஷனாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சைட்லேயே வந்து உங்களுக்கு
ட்ராவர்ஸ் வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த செட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து சிம்பிளாக இருந்தாலும் எலிகண்ட்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் கொடுத்துட்டு உங்களுக்கு கெட்டில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு சின்ன சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் மேபி உங்கள் ஃபுட்ஸ் அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து சூப்பரான சீனிக் வியூ வந்து உங்களுக்கு வெளியே கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த மவுண்டெயின்ஸ் அண்ட் ட்ரீஸ் அண்ட் நேச்சர் வந்து பயங்கரமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ரூமோட பால்கனி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் உட்கார்ற மாதிரி சின்ன சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த சிட் அவுட் ஏரியா எதுக்குன்னா இது ஆனால் நோ ஸ்மோக்கிங். நம்ம வந்து இங்கே உட்காந்து ஜஸ்ட் சில் தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பால்கனியோட ஒரு சின்ன ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா இந்த ஹமாக், எக்ஸ்டெண்டட் ஹமாக் தான். ஓ, குரலி வித்தையா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் எந்த ரூம்லையும் நான் பார்த்ததில்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா கீழேயே வந்து உங்களுக்கு இங்கே வந்து அந்த ஹமாக் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து நீங்கள் அப்படியே படுத்துட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போது வந்து டைம் ஆல்மோஸ்ட் வந்து 5:45 ஆகுது. இன்னும் இருட்டினதுக்கப்புறம் இதே சேம் பால்கனி அண்ட் ஹமாக் அதோட லைட்ஸ் எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எஞ்சிக்க முடியுமா? அண்ட் இன்னொன்று என்னென்னா இங்கே நைட் 10 PM உங்களுக்கு வந்து பான்ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ பான்ஃபயர் வரும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ப்ரீமியம் ரூம் மெம்பர்ஸ்க்கு அவங்க ரூம் வெளியவே வந்து பண்ணித்தராங்க. அண்ட் டாம் எடுத்திருக்கவங்களுக்கு செப்பரேட்டாக வந்து பண்ணுறாங்க. நம்ம ப்ரீமியம் ரூம் இங்கே எடுத்திருக்கிறதுனால நமக்கு ரூம் முன்னாடி 10 o'clock வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரூம்ஸ் மாதிரியே நிறையா ப்ரீமியம் ரூம்ஸ் இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 ப்ரீமியம் ரூம்ஸ் கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டாம் ரூம்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த கேர்ள்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்கள்ல, அந்தலாம் வந்து டாம்ஸ். ஸோ இது வந்து கேர்ள்ஸுக்கு செப்பரேட் டாமும் இருக்குது, மிக்ஸ்டு டாம்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தங்குற மாதிரி டாம்ஸும் இருக்குது. ப்ளஸ் அந்த சென்டரில் வர ஏரியா தான் வந்து உங்களுக்கு வந்து காமன் ஏரியா ப்ளஸ் கேஃபிட்டேரியா. ஸோ நம்ம அந்த கேஃபிட்டேரியா போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி நம்ம ரூம்லேருந்தே ப்ரீமியம் மெம்பர்ஸ் வந்து ரூம்லேருந்தே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி ரூமுக்கு வர வச்சுக்கலாம். ஒரு ஈவினிங் டைம் மேலே நீங்கள் காமன் ஏரியா வந்தீங்கன்னா ஃபூஸ்பால், அப்புறம் டிவியில் ஏதாச்சும் ஒரு மூவி, கேரம், யூனோ, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பயங்கரமாக டைம் பாஸ் ஆகிடும். ஸோ இங்கே காமன் ஏரியாவில் வந்து 2nd floor 4th of July அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டுடே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பீட்சா, சிக்கன் டிக்கா, சிக்கன் 65, சூஷி இதெல்லாம் இருக்குது. நாங்கள் டின்னருக்கு ஒரு ஃபுல்காவும் அப்புறம் சிக்கன் லபாப்தாரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் போடுறேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவா இருந்துச்சு. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து மேலே டைன் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போனாலும் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு நிறையாவே இடம் இருக்கும். ரெண்டுமே ஒரே ரெஸ்டாரண்ட் தான். The next day.
நெக்ஸ்ட் டே ஏஞ்சிட்டு சன்செட் எல்லாம் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க கிட்டேயே வந்து ஆம்லெட் வித் பிரெட் டோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கூக்கல் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஃபைனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த ஹோட்டலை வந்து அகோடாவில் தான் புக் பண்ணோம். புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டோம், இந்த ப்ரைவேட் ரூமில் எத்தனை பேர் ஸ்டே பண்ணலான்னு. அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக 2 பேர் தான் ஸ்டே பண்ணணும், அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 3 பேர் இருந்ததுனால சரின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் ரூமும் அதுக்கப்புறம் ஒரு டாமும் புக் பண்ணிட்டோம். ஸோ அவங்கக்கிட்ட நேரில் போய் பேசிட்டு நாங்கள் 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிறோன்னு கேட்கலான்னு இருந்தோம். இன்கேஸ் அலோவ் பண்ணலன்னா கூட 2 பேர் வந்து ப்ரைவேட் ரூம்லேயும் ஒருத்தர் டாம்லேயும் ஸ்டே பண்ணலான் இருந்தோம். ஸோ நாங்கள் நேரில் போனப்போ அவங்கக்கிட்ட இதை எக்ஸ்பிளைன் பண்ணப்போ, சரி நீங்கள் 3 பேர் வந்து ப்ரைவேட் ரூமில் ஸ்டே பண்ணிக்கோங்க, ஆனால் நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக பில்லோஸோ இல்லை பெட்ஷீட்டோ எதுவுமே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அகோடாவில் புக் பண்ணப்போ ப்ரைவேட் ரூமுக்கு வந்து அகோடாலேயே வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம். அண்ட் டாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக பே அட் த ஹோட்டல் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நாங்கள் அங்கே போனப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு புக்கிங்கே இல்லை, ஸோ உங்களுக்கு டாம் வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எங்களோட அகோடா புக்கிங் காட்டினப்போ அவங்க செக் பண்ணிவிட்டு ஸ்டில் வந்து நீங்கள் பே பண்ணியிருந்துருக்கணும், பே பண்ணால் தான் புக்கிங் கன்ஃபார்ம் ஆகும்னு சொன்னாங்க. ஃபார்ச்சுனேட்லியே வந்து எங்களுக்கு வந்து அங்கே டாமில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்ததுனால நாங்கள் அங்கேயே வந்து ஒரு 900 rupees பே பண்ணிவிட்டு அந்த டாமை வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். பட் இஃப் இன் கேஸ் வந்து டாம் ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கிறது, அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு ஆர்குமெண்ட் தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஜாஸ்டலுக்கு அவங்க செப்பரேட் ஆப் வச்சுருக்காங்க, நீங்கள் அதில் போய் புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் செக்இன் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 10 PM உங்களுக்கு வந்து பான்ஃபயர் போட்டு கொடுத்துருவோம், அதுவும் ப்ரைவேட் ரூம் புக் பண்ணுறவங்களுக்கு அவங்க ரூம் முன்னாடியே போட்டு தந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து கண்டிப்பாக போட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி போயிட்டோம். ஒரு 9:30 PM போல் நாங்கள் கால் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் எர்லியராக நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாமே, சொல்லியிருந்தால் நாங்கள் போட்டு கொடுத்துருந்துருப்போம், நீங்கள் வந்து இப்போ லேட்டாக சொன்னதுனால நீங்கள் வந்து இந்த டாம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு பான்ஃபயர் போட்டிருக்கோம், அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்கள் போகும்போது தெளிவாக எங்களுக்கு இத்தனை மணிக்கு வேணுன்றதை சொல்லி எங்களுக்கு போட்டு, நாங்கள் இருக்கமோ இல்லையோ எங்களுக்கு அங்கே நீங்கள் போட்டுருங்க, நாங்கள் வந்துடுவோன்ற மாதிரி சொல்லிடுங்க. அண்ட் லாஸ்ட் விஷயம் என்னென்னா, இங்கே வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ப்ரைவேட் ரூம் வந்து 6000 rupees கிட்ட புக் பண்ணோம் அண்ட் டாம்க்கு 900 rupees பே பண்ணோம். பட் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே வராது. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச 4 விஷயம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேறு எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லை. ஸ்டே வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ பூம்பாறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. பக்கத்தில் பூக்கள் அந்த மாதிரி போனீங்கன்னா ஃபால்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு இந்த பிளேஸ் பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஷா சைனிங் ஆஃப். டேக் கேர்.